இந்த வீடியோவில் நாம் pgtrb physics யூனிட் 3 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய Lagrangian ஈக்குவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். A system of particles which requires n independent of generalized coordinators or degrees of freedom to specify the states of its particles. ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிகளோட ஸ்டேட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா அதில் n independent of generalized coordinators or degrees of freedoms இருக்கணும். The coordinate transformation equations are Ri equal to Ri into q1, q2, q3 and so on qn, t. இது வந்து coordinate transformationக்கான equations. Ri q1, q2, q3, qn and so on qn into t. Next, component of generalized force. அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா qj equal to summation fi into dou ri by dou qj. இந்த q இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா the position of coordinate q need not have dimension of length. இதுக்கு வந்து dimension of length வந்து தேவையில்லை. பட் கேபிட்டல் இந்த qj இருக்கு இல்லையா, இதுவும் வந்து need not to have dimension of force. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் q இருக்கு இல்லையா, இது வந்து டைமென்ஷன் ஆஃப் லென்த்து. இந்த டைமென்ஷன் ஆஃப் லென்த் நமக்கு தேவைப்படாது. இந்த q's இருக்கு இல்லையா, அந்த ஸ்மால் qj சொன்னோம், அது வந்து நீட் நாட் த டைமென்ஷன் ஆஃப் லென்த்து. qs அப்படிங்கிறது ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸு, அதுவும் என்ன பண்ணணும்னா நாட் நெசசரி டு ஹாவ் டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். The general form of Lagrangian equation என்ன அப்படின்னா d by dt of dou t by dou qj dot minus dou t by dou qj is equal to 0. The equation has been derived for a system involving no constraints. There are constraints இல்லை. This equation also holds the system involving holonomic constraints. Holonomic constraint வந்து involve ஆகும். இதை டெரைவ் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் தேவையில்லை, அதாவது நோ கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஈக்குவேஷன் வந்து எதோட ஹோல்டு பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஹோலோனோமிக் கன்ஸ்ட்ரெயினோட ஹோல்டு பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஃபார் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா டி பை டிடி ஆஃப் டோ எல் பை டோ கியூஜே மைனஸ் டோ எல் பை டோ கியூஜே இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு the difference between the total kinetic and potential energy. பொட்டன்ஷியல் நமக்கு ஜென்ரலாகவே லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் L ஈக்குவல் டு என்ன வரும்னா T மைனஸ் V. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லெக்ராஞ்சியன் L ஈக்குவல் டு T மைனஸ் V. இதில் வந்து பொட்டன்ஷியல் அண்டு கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. ஸோ லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்னால என்ன அப்படின்னாக்கா கைனட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் Lagrange's equation. For non-conservative system, இப்போ கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்கான ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, அடுத்தது நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் L ஈக்குவல் டு T மைனஸ் V இன்ட்டு QJ டாட் QJ. இப்போ இந்த ஈக்குவேஷனில் T மைனஸ் V, Tங்கிறது கைனட்டிக் எனர்ஜி, Vங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த Vங்கிற பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, அது வந்து வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த V வந்து வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னென்னா ஜென்ரலைஸ்டு பொட்டன்ஷியல். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் டி பை டிடி ஆஃப் டோ எல் பை டோ கியூஜே டாட் மைனஸ் டோ எல் பை டோ கியூஜே இஸ் ஈக்குவல் டு கியூஜே. இதில் அந்த கியூஜே அப்படிங்கிறது என்னென்னா ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ். இந்த கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். என்ன அப்படின்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் அங்கே 0 இருக்கும், இங்கே QJ இருக்கும், அதாவது இங்கே ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்படி சிம்பிள் கொடுக்குறோன்னா FID இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு XJ டாட். இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எடுக்கும் இல்லையா, அப்போ இங்கே என்ன எப்படி எழுதுகிறோன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் FID இஸ் ஈக்குவல் டு minus kj into xj dot. Frictional forces are defined in terms of a new quantity called Rayleigh dissipation force. Rayleigh dissipation force on equation பார்த்தோம்னா F is equal to 1 by 2 summation j kj into xj dot squared.
இது ஒரு important one more. Rayleigh dissipation force அப்படின்னா F is equal to 1 by 2 summation J Kj into Xj dot square. Rayleigh dissipation force பார்த்தோம். Next, Lagrange equation for a continuously dissipative force. கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா d by dt of dou L by dou Qj minus dou L by dou Qj plus dou F by dou Qj dot is equal to 0. இந்த கண்டினியூஸாக வர டிசிபேட்டிவ் ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தோம்னா இந்த dou L by dou Qj இருக்குல்ல, அங்கே டாட் வராது. ஆனால் dou F by dou Qj டாட் இருக்கு இல்லையா, அங்கே டாட் வரும். இந்த டிசிபேட்டிவ் ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரு சிஸ்டத்தில் ஆக்ட் பண்ணும்போது அதில் நம்ம ரெண்டு கண்டிப்பாக பார்ப்போம், ரெண்டு ஸ்கேல்ஸ், அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஒன்று வந்து லெக்ராஞ்சியன் எல், ரேலே டிசிபேஷன் ஃபங்க்ஷன் எஃப். ஒரு சிஸ்டமில் டிசிபேட்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது அங்கே நம்ம வந்து லெக்ராஞ்சியன் எல்லும் ரேலே டிசிபேஷன் ஃபங்க்ஷன் எஃப்னு ரெண்டாக பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்ததான். லெக்ராஞ்சியன் எல் ஈக்குவல் டு என்ன இருக்கும், டி மைனஸ் வி. இந்த டி மைனஸ் வி சொல்கிறோம்ல, அதாவது இந்த எல்லுங்கிறது லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன். அல்லது இதை எப்படி சொல்லலாம்னா லெக்ராஞ்சியன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கைனெட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஏற்கனவே சொன்னோம் டீங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி, விங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ எல் ஈக்குவல் டி மைனஸ் வி அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கைனெட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ லெக்ராஞ்சியனை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா the difference between the total kinetic and potential energies of the system. லெக்ராஞ்சியனை அப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இங்கே பொட்டன்ஷியல் இருக்குல்லையே, அந்த பொட்டன்ஷியல்ஸ் ஆர் வெலாசிட்டி டிபெண்ட். நம்ம ஆல்ரெடி இது பார்த்தோம். ஸோ பொட்டன்ஷியல் எல்லாமே வெலாசிட்டி டிபெண்ட். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறோன்னா ஜென்ரலைஸ்டு பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து கன்சர்வேட்டிவ், நான் கன்சர்வேட்டிவ், டிசிபேட்டிவ் ஃபோர்ஸு, இந்த எல்லா ஈக்குவேஷனும் பார்த்தோம் லெக்ராஞ்சியனில். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். Frequently chosen as the fundamental equations of classical mechanics in place of Newton's law. Next, the electric field in terms of scalar and vector potential is. அதில் வந்து energy E is equal to electric field E equal to minus del pi minus 1 by C dou A by dou T. Electric field in terms of scalar and vector potential எழுதணும்னா electric field E is equal to minus del pi minus 1 by C dou A by dou T. Lagrangian in electromagnetic field will be. Lagrangian equation வந்து நமக்கு தெரியும் T minus V. இது electromagnetic fieldல சொன்னோம் அப்படின்னா L equal to T minus del pi plus 1 by C V into A. Next, if the equation do not involve time, then kinetic energy is a homogeneous quadratic function of velocities. இந்த ஈக்குவேஷனில் டைம் இன்வால்வ் ஆகலைன்னா இந்த கைனட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்குன்னா ஹோமோஜீனியஸ் குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குது வெலாசிட்டியில். அப்போ கைனட்டிக் எனர்ஜி KE is equal to summation JK QJK QJ dot QK dot. அதாவது டைம் ஈக்குவேஷனில் டைம் இன்வால்வ் ஆகலைன்னா கைனட்டிக் எனர்ஜி வந்து என்னவாக இருக்குது ஹோமோஜீனியஸ் குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குது அதில் வெலாசிட்டியில். அப்போ கைனட்டிக் எனர்ஜி KE is equal to summation JK QJK QJ dot QK dot. This equation true only if transformation equations do not contain time explicitly. Next, for holonomic celeronomous system, kinetic energy is always homogeneous quadratic form in the generalized velocities. Holonomic celeronomous systemல kinetic energy always எப்படி இருக்கு homogeneous quadratic form எதில் இருக்கு இந்த generalized velocities. இந்த applications எடுத்து linear harmonic oscillator, அதை ஷார்ட்டாக LH1 சொல்லுவோம். இந்த linear harmonic oscillatorல one dimensionக்கான equations பார்ப்போம். Lagrangian equation of motion for one dimension. one dimension என்னன்னா x மட்டும்தான். அப்போ இந்த equation எப்படி எழுதலாம், d by dt of dou L by dou x dot minus dou L by dou x is equal to 0. Kinetic energy of this system. இந்த இதில் இருக்கக்கூடிய kinetic energy T equal to
1 by 2 m x dot squared. Sorry, t equal to 1 by 2 m x double dot squared. Potential energy of one dimensional linear harmonic oscillator la பார்த்தோம் அப்படினா v equal to minus of integral minus kx into dx. Potential energy of one dimensional அதாவது linear harmonic oscillator கூடிய potential அது one dimensional v is equal to minus of integral minus kx into dx. இதை integrate பண்ணும்போது v equal to 1 by 2 kx squared plus c. இதில் c அப்படிங்கிறது என்னன்னா constant of integration. integrate பண்ணும்போது ஒரு constant கிடைக்கும்ல அது c. k அப்படிங்கிறது spring constant. Next, Lagrangian for one dimension linear harmonic oscillator. So, the linear harmonic oscillator one dimension Lagrangian equation என்ன அப்படின்னா L equal to 1 by 2 m x double dot squared minus 1 by 2 k x squared or L is equal to t minus v. Lagrange என்ன சொல்லியிருக்கோம் இல்லையா கைனட்டிக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுனா L equal to t minus v. The Lagrangian equation of motion for one dimension at a linear harmonic oscillator is given as m x double dot plus kx is equal to 0, or it also be written as x double dot plus omega squared x is equal to 0. இங்கே omega அப்படிங்கிறது angular frequency of oscillation. ஒமேகாவுக்கான வேல்யூ என்னன்னா root of k by m. இப்போ இங்கே omega squared அப்படின்னா k by m. Lagrangian equation of motion for one dimensional at a linear harmonic oscillator equation x double dot plus omega squared x is equal to 0. Bead sliding on a conformably rotating wire in a force free space. Bead sliding இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய free spaceல constraint எப்படி இருக்குன்னா time dependent இருக்கு. அதில் வந்து theta dot equal to omega. அப்போ equation r double dot equal to r omega squared. Beads moves outwards because centripetal oscillation. Centripetal oscillation beads outward move ஆகுது. அடுத்த application simple pendulum. So இதில் Lagrangian equation L equal to 1 by 2 ml square theta dot square minus mgl 1 minus cos theta. இதில் m அப்படிங்கிறது mass of the bob. இந்த simple pendulumல ஒரு bob கட்டி தொங்க விட்டுருப்போம் இல்லையா அதோட mass m. theta dotங்கிறது generalized coordinated angle between rest and deflected position. இதில் Lங்கிறது length of the string. stringோட length L அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ equation of motionக்கான formula என்னன்னா theta double dot plus g by L theta is equal to 0. ஸோ இது ஒரு important equation. simple pendulumக்கான equation. Next application spherical pendulum. So அதில் Lagrangian equation L equal to 1 by 2 mv squared into theta dot square plus a sin squared pi squared minus mg or cos theta. L equal to 1 by 2 mv squared into theta dot squared plus sin squared pi squared minus mg or cos theta. இதில் generalized coordinates பார்த்தோம்னா theta and pi. Isotropic oscillator. Next நம்ம பார்க்க போகிறது isotropic oscillator in 3 dimension. இப்போ நம்ம linear harmonic oscillation in 1 dimension பார்த்தோம் இல்லையா இது 3 dimension. இதனுடைய generalized coordinates என்னன்னா x dot y dot z dot. இதில் Lagrangian equation L equal to 1 by 2 m into x dot squared plus y dot squared plus z dot squared minus 1 by 2 k into x squared plus y squared plus z squared. இதில் x dot y dot z dot இருக்குல்லையா இது kinetic energy, x y zங்கிறது potential energy. இந்த isotropic oscillatorல நம்ம Cartesian coordinates and polar coordinates பற்றி பார்க்க போகிறோம். Cartesian coordinatesல இருக்கக்கூடிய Lagrangian equation என்ன அப்படின்னா d by dt of dou L by dou x dot minus dou L by x is equal to 0. இந்த அதாவது xல one direction. அப்போ அதுக்கான ஈக்குவேஷன் இங்கே இப்படி மாறி Lagrangian எழுதலாம் அப்படின்னா mx double dot plus kx equal to 0. Next d by dt of dou L by dou y dot minus dou L by dou y equal to 0. இது y direction. இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா my double dot plus ky equal to 0.
Next, d by dt of dou L by dou Z dot minus dou L by dou Z equal to 0. இந்த equation எப்படி எழுதலாம்? mz double dot plus kz is equal to 0. இது Cartesian coordinateல இருக்கு Lagrangian equation. Next, polar coordinates. Polar coordinatesல வந்து நம்ம generalized coordinate என்ன எடுத்துக்கிறோம்னா r, theta and pi. Polar coordinatesக்கான equation பார்த்தோம்னா d by dt of dou L by dou pi minus dou L by dou pi equal to 0 or minus d by dt of m r squared sin theta pi dot equal to 0. Next, particle moving under a central force. இதில் generalized coordinator r and theta. இந்த central force வந்து always directed away or towards the fixed center. இந்த ஃபிக்ஸ்டு சென்டரை நோக்கியோ இல்லை அதுலேருந்து வெளியிலையோ தான் நமக்கு சென்ட்ரல் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய லெக்ரான்ஜியன் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டர் ஆர் டீட்டான்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆருக்கான ஈக்குவேஷன் பார்த்தோம்னா டி பை டிடி ஆஃப் டோ எல் பை டோ ஆர் டாட் மைனஸ் டோ எல் பை டோ ஆர் ஈக்குவல் டு 0. ஆர் இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? எம் ஆர் டபுள் டாட் மைனஸ் எம் தீட்டா டாட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் கே பை ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த ஆருக்கான ஈக்குவேஷன் எம் ஆர் டபுள் டாட் மைனஸ் எம் தீட்டா டாட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் கே பை ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் தீட்டாவில் பார்த்தோம்னா டி பை டிடி ஆஃப் டோ எல் பை டோ தீட்டா டாட் மைனஸ் டோ எல் பை டோ தீட்டா ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை எம் r r dot theta dot plus m r square theta double dot equal to 0 னு எழுதலாம். தீட்டாவுக்கான ஈக்குவேஷன் பாருங்க m r r dot theta dot plus m r square theta double dot equal to 0. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் காம்பவுண்ட் பெண்டுலம். காம்பவுண்ட் பெண்டுலம் இருக்கு இல்லையா, அதோட ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டர் வந்து தீட்டா. இப்போ இதோட லெக்ரான்ஜியன் ஈக்குவேஷன், அதாவது காம்பவுண்ட் பெண்டுலத்தோட லெக்ரான்ஜியன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா theta double dot mgl by I sin theta is equal to 0. Suppose theta வந்து ஸ்மாலராக இருந்துச்சுன்னா sin theta equal to theta அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் theta double dot plus mgl by I into theta equal to 0. காம்பவுண்ட் பெண்டுலமில் லெக்ரான்ஜியன் ஈக்குவேஷன் என்னன்னா theta double dot plus mgl by I into theta is equal to 0. Next, Atwood's machine. இதில் Atwood machine is a conservative system with a harmonic constraint. Atwood machineல வந்து only one independent coordinator இருக்கும். அந்த one coordinate வந்து x. So Lagrangian equation of motion in Atwood machine. Atwood machineல இருக்கக்கூடிய Lagrangian equation x double dot is equal to capital M1 minus capital M2 divided by capital M1 plus capital M2. இதில் m1 m2ங்கிறது masses of the particle. பார்ட்டிகளோட masses வந்து m1 m2. இது வந்து ஒரு important one mark question. Next, generalized momentum. Generalized momentum வந்து pk. The generalized momentum conjugate the generalized coordinator qk is defined as the quantity dou L by dou qk. இப்போ pk equal to dou L by dou qk dot. Generalized momentum pk equal to dou L by dou qk dot. இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இது வந்து canonical momentum or conjugate அப்படின்னு சொல்கிறோம். canonical momentum or conjugate அப்படின்னு சொல்கிறோம். or pk equal to dou L by dou qk dot equal to 0. pk equal to dou L by dou qk dot equal to 0. இதில் pk அப்படிங்கிறது generalized momentum, அதே மாதிரி pk வந்து constant, qk அப்படிங்கிறது வந்து cyclic coordinates. qkங்கிறது cyclic coordinates. அடுத்தது conservation theorem for generalized momentum. conservation theorem for generalized momentum. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் d by dt of dou L by dou qk dot minus dou L by dou qk equal to 0. இந்த generalized coordinate qk வந்து ஒரு இது என்ன ஆகுனா ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்சண்ட் அப்படிங்கும்போது dou L by dou qk equal to 0 இருக்கும். இதில் இந்த pk வந்து என்னவா இருக்குன்னா லெக்ராஞ்சியமில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. The generalized momentum conjugate to a cyclic coordinate is conserved. So இந்த generalized momentumல conservation theorem எப்படி இருக்குன்னா conjugate to cyclic coordinate is conserved. generalized momentum வந்து conjugate இருக்குது, cyclic coordinate வந்து conserve ஆகுது.
Next, conservation theorem for linear momentum. The linear momentum வந்து pk dot equal to qk. Linear momentum pk dot equal to qk. இதில் qk வந்து நமக்கு 0 வந்துச்சுன்னா pk dot equal to 0. இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ conservation theorem for linear momentumங்கிறது என்னன்னா, the component of the total applied force vanishes, the corresponding component of the linear moment is conserved. இந்த காம்போனண்ட்டில் இருக்கிற டோட்டல் அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து வேனிஷ் ஆகும்போது இந்த லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் தியரம் ஃபார் ஆங்குலர் மொமெண்டம். அது என்ன அப்படின்னு சொன்னால் ஜேஇசட் டாட் ஈக்குவல் டு 0. ஜேஇசட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அதாவது if the component of applied torque along the axis of rotation vanishes, then the component of total angular momentum along the axis of rotation is conserved. அதாவது காம்போனண்ட்டில் அப்ளைட் ஆகிற டார்க்கு அலாங் த ஆக்சிஸ் இருக்குல்ல, அதே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா வேனிஷ் ஆகுது. அப்போது டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அலாங் த ஆக்சிஸ் வந்து என்ன ஆகுதுன்னா கன்சர்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் தியரம் ஃபார் எனர்ஜி. லக்ராஞ்சியன் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த டைம் எக்ஸ்பிளிசிட்டி. டைம் எக்ஸ்பிளிசிட்டியை வந்து அது டிபெண்ட் பண்ணி இருக்கிறதில்ல. அப்போது ஈக்குவேஷன் என்னென்னா t plus v is equal to constant. நமக்கு தெரியும் லக்ராஞ்சியன் L is equal to t minus v. ஆனால் இங்கே என்ன இருக்குது, t plus v வந்து என்னவா இருக்குது, கான்ஸ்டன்ட். இந்த t plus v equal to கான்ஸ்டன்ட் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக t plus v equal to e. ங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் எனர்ஜி. If Lagrangian function does not contain the time explicity, the total energy of the conservation system is conserved. இந்த லக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் வந்து டைம் எக்ஸ்பிளிசிட்டி வந்து கிடையாது. ஆனால் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த கன்சர்வேஷன் சிஸ்டம் வந்து என்ன ஆகுது, கன்சர்வ் ஆகுது. ஸோ இது வரைக்கும் இந்த லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் பற்றி, லக்ராஞ்சியன் அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.